ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த காலைவேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நேற்று ஒரு வசனத்தை கொலோசியர் 1 13-14 வசனத்தை வாசித்து நான் பாதியிலே அதை நான் ஸ்டாப் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அதோடைய கண்டினியூஷனாக இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறத உங்களுக்கு சொல்கிறேன். இருளில் அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? முக்கிய நோக்கம் ஒன்று, இருளில் அந்தகாரத்தில் இருக்கிற நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு போவதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் தாத்தா இல்லை, கேரல்ஸ் போகிறது கிடையாது, சர்ச்சுக்கு புது ட்ரெஸ் போட்டு போகிறது இல்லை. உண்மையான கிறிஸ்மஸ்க்கு அர்த்தம் இருளில் இருக்கிற நம்மை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்கள், குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நீங்கள் கேள்வி கேட்கலாம், ஏன் நான் பாவமே செய்யலை, ஆனால் என்னை எப்படி நீங்கள் பாவின்னு சொல்ல முடியும்? யாருக்கு எந்த கெடுதலும் செய்ததில்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, உலகத்தில் ஒரு மனுஷன் பிறந்த பொழுது அவன் பாவியாக தான் பிறக்கிறான். சங்கீதக்காரனாக தாவீது எழுதுகிறார், நான் தாயின் கருவில் உருவான பொழுது என் தாய் என்னை பாவத்தோடு கர்ப்பம் தரித்தாள் அப்படி தான் இருக்குது. அப்போது ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்குள்ளே டிஃபால்ட்டாக பாவியாக தான் பிறக்கிறான். பாவியை பிறக்கிறவன் பாவத்திலே வாழ்ந்து செத்து போகணுன்றது தேவ விருப்பம் கிடையாது. இந்த உலகத்தில் பாவ நிவாரண பலி அப்படின்னு செலுத்தப்பட்டுச்சு. புறாக்களுடைய ரத்தத்தையோ ஆடு மாடுகள் ரத்தத்தையோ பலி செலுத்தினார்கள். இன்றைக்கும் பல இடங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ரத்தம் சிந்துனா பாவ மன்னிப்பு, போய் கங்கை நதியில் மூழ்கி எழுணும்னா பாவ மன்னிப்பு, மலைகளுக்கு ஏறி போய் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற அவயங்களை நம்ம தானம் பண்ணால் இன்றைக்கி பாவ மன்னிப்பு கிடையாதுங்க. இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லவே இந்த உலகத்துக்கு வரலை. அவர் தன்னையே ரத்தமாக ஒப்பு கொடுத்தாருன்னு வசனம் சொல்லுது. இன்றைக்கி நீங்கள் தெய்வத்துக்காக தொண்டு செய்கிறேன்னு சொல்லி கைகளை அறுத்துட்டு இன்றைக்கி அதெல்லாம் கஷ்டப்படுத்தவே இல்லை. இயேசு கிறிஸ்துன்னு ஒருவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அவரை நம்புகிற, அவரை விசுவாசிக்கிற, இவர் தான் என் தெய்வம், இவர் தான் என் குல தெய்வம், இவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த இயேசு கிறிஸ்துவால் என் பாவத்தை மன்னிக்க முடியும், யாரெல்லாம் நம்புகிறாங்களோ இருளின் அந்தகாரத்தில் இருக்கிற எல்லாரையும் அவரோட ரத்தம் மீட்டெடுக்கும் என்பது அந்த சந்தேகம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நீங்கள் போய் இது செய்யணும், கங்கை அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி மூழ்கி எழுமணும். ஒன் ஆஃப் த சேட் ட்ரூத் தட் கங்கை நதி தப்பு சொல்ல, ஏகப்பட்ட சடலங்களை அங்கே போட்டு குமிச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. அது ஆல்ரெடி ஒரு அழுக்கு நிறைந்த ஒரு பகுதி. சடலங்கள் ஆல்ரெடி அது அகோரிகள் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல போய் மூழ்கி எழுமுனா எங்கே இருக்கிற பிரச்சனை போதான் இன்னொன்று அப்போ அசுத்தாவியல் உள்ளவன் மலைகளுக்கு ஏறி இறம்பி தன்னுடைய ஓட்டத்தையெல்லாம் தொண்டு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டர் அதை விரும்பவே இயேசு கிறிஸ்து சொல்லவே இல்லைங்க. அவர் இதெல்லாம் நீங்கள் செய்ய தேவையில்லைப்பா, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன், உங்களுக்காக கல்வாரி சிலுவையில் நான் அடிபட்டுட்டேன். அவர் 2 கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மனுக்குலத்தை ரத்தத்தினால வாங்கி எடுத்தார். இது நீ ஒன்றுமே பண்ணதால் நீ நம்பு, இதை போதும், என்னை நீ நம்பு, உனக்கு மீட்பு கிடைக்கும்ன்றார். அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி கஷ்டம் ஜனங்களுக்கு. காரணம், ஜனங்கள் இருளில் அகப்பட்டிருக்கிறார்கள், கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவை, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். வெளிச்சமாகிய அவருடைய வார்த்தை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களில் இருக்கிற இருளில் அகப்பட்டிருக்கிற உங்களை விடுதலையாக்க அது போதுமானதாக இருக்கிறது. விடுதலையாக்கி நம்மளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இருளில் இருக்கிற நம்மை வெளிச்சத்தில் கொண்டு வந்தார். அதை உணர்ந்து கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.